போட்டித் தேர்வு படிக்கும் அனைவருக்கும் கணியன் குழுமத்தின் சார்பாக இனிய வணக்கம். இன்னைக்கான டார்கெட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஜாகிரபில இருந்து சூரிய குடும்பம் மற்றும் புவி மாதிரி கோடுகள் அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சரி, ஓகே. அது மாதிரி இன்னைக்கு என்ன டேட் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். அப்ப இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 23. அப்ப ஏப்ரல் 23 பார்த்தோம் அப்படின்னா என்ன தினமா நம்ம செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா புத்தக தினமா வந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம். அதே மாதிரி பார்த்தோம்னா ஏப்ரல்ல வந்து ஒரு 5 தினங்கள் வந்து வரிசையா வரும். நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் 21 பார்த்தோம் அப்படின்னா ஐசிஎஸ் டே, அதாவது இந்தியன் சிவில் சர்வீஸ் டே, தேசிய குடிமை பணிகள் தினமா வந்து செலிப்ரேட் பண்றாங்க. குடிமை பணிகள் துறையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. சார் அடுத்து பார்த்தோம்னா ஏப்ரல் 22 பார்த்தோம் அப்படின்னா சர்வதேச பூமி தினமா செலிப்ரேட் பண்றாங்க. சர்வதேச பூமி தினம் ஏப்ரல் 22. அடுத்து ஏப்ரல் 24 சார். 23 பார்த்தாச்சு. இன்னைக்கான டே வந்து புத்தக தினமா செலிப்ரேட் பண்றாங்க. 24 பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் தினமா வந்து கொண்டாடுறாங்க. பஞ்சாயத்து ராஜ் தினம். அடுத்து லாஸ்டா வந்து ஏப்ரல் 25. ஏப்ரல் 25 என்ன தினமா செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்ப 2 கொஸ்டின் கேட்டிருக்கோம். ஒன்னு வந்து என்ன அப்படின்னா ஏப்ரல் 21 குடிமை பணிகள் தினமா செலிப்ரேட் பண்றாங்க. குடிமை பணிகள் துறையின் தந்தை யார் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஏப்ரல் 25 வந்து என்ன தினமா கொண்டாடுறாங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? சரி, ஓகே. இன்னைக்கான டாபிக் உள்ள போலாம். சூரிய குடும்பம் மற்றும் புவி மாதிரி கோடுகள். அப்புறம் எஸ்ஐ வந்து இப்ப கால்ஃபர் பண்ணிருக்காங்க. அதுக்காக டெஸ்ட் பேஜ் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க சார். பேர் வந்து கிங் அப்படின்ற பேர்ல வந்து டெஸ்ட் சீரியஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த டேட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மே 1ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க சார். உழைப்பாளர் தினம் மே 1ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. உழைப்பாளர் தினம் எந்த ஆண்டு முதல் கொண்டாடப்படுகிறது, எந்த ஆண்டுல இருந்து கொண்டாட ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? ஓகே சார். சரி, ஓகே. சூரிய குடும்பம் அதை பத்தி நம்ம பார்க்கலாம். இப்ப சூரிய குடும்பம்னா என்ன அப்படின்னா நம்ம யூனிவர்ஸ்ல வந்து நிறைய கேலக்சி இருக்கு. அதுல நம்ம சோலார் சிஸ்டம் என்ன கேலக்சில இருக்கு, சோலார் சிஸ்டத்துக்குள்ள என்னென்ன பிளானட் இருக்கு, அந்த பிளானட்டுக்குள்ள என்னென்ன காண்டினென்ட் இருக்கு, அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அப்ப சோலார் சிஸ்டம் எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்க்கலாம். அப்ப ஸ்டார்டிங்ல வந்து இந்த உலகம் அப்படின்றது ஒரு வேர்ல்டு, யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதோட பேரு பேரண்டம் அப்படின்னு சொல்றாங்க, யூனிவர்ஸ். அப்ப இந்த பேரண்டத்தை வந்து நம்ம அதிகமா ஹீட் பண்றதுனால அது என்னச்சுன்னா 3 பகுதியா அது பிரிஞ்சிருச்சு. என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னு விண்மீன் திரள் மண்டலம்னு சொல்றாங்க, கேலக்சி. செகண்ட் ஒன்னு ஸ்டார்ஸ்ன்னு சொல்றாங்க, ஸ்டார்ஸ். தேர்டு ஒன்னு கோள்கள் மற்றும் குறுங்கோள்கள் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அப்ப ஸ்டார்டிங்ல வந்து உலகம் அப்படின்றது ஒரு உருண்டை மாதிரி ஒரு அமைப்பு, பேரண்டம்னு சொல்றாங்க. அது வந்து பிக் பேங் தியரி, பெருவெடுப்பு கொள்கை காரணமாக 3 பகுதியா வந்து ஸ்பிளிட் பண்றாங்க. ஒன்னு வந்து விண்மீன் திரள் மண்டலம், நட்சத்திரங்கள், கோள்கள் மற்றும் குறுங்கோள்கள் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? ஓகே. அப்ப இந்த பேரெண்ணத்தை பத்தி படிக்கிறதுக்கு பேர் என்ன சார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா காஸ்மாலஜி அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க சார். காஸ்மாலஜி, பேரெண்ணத்தை பற்றிய படிப்பிற்கு பெயர் என்ன அப்படின்னா காஸ்மாலஜி சொல்றாங்க. அப்ப நம்ம பேரண்டத்துல பல்வேறு விண்மீன் திரள் மண்டலம் இருக்கு. அதுல நம்ம சூரிய குடும்பம் எந்த விண்மீன் திரள் மண்டலத்துல இருக்குன்னா பால்வெளி விண்மீன் திரள் மண்டலம் அப்படின்னு சொல்றாங்க. பால்வெளி விண்மீன் திரள் மண்டலம். பால்வெளி விண்மீன் திரள் மண்டலம். அதுக்குள்ள நம்ம சோலார் சிஸ்டம் இருக்கு, சூரிய குடும்பம். அப்ப இந்த சூரிய குடும்பத்துக்கு கீழே வந்து 8 பிளானட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 8 பிளானட் இருக்கு. இதுல மெஜாரிட்டியா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் தான் இருக்கு. இப்ப சூரியன் தான் சூரிய குடும்பத்துல 99.8% நிறையோட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது போக நம்ம பூமியில முக்கியமான இடத்தை பத்தி நம்ம பார்க்கலாம். ஒண்ணு வந்து பார்த்தோம்னா புவிக்கு அருகில் உள்ள விண்மீன் திரள் மண்டலம் எதுன்னு கேட்கிறாங்க. ஒன்னு வந்து ஆண்ட்ரோமேடா, இன்னொன்னு மெக்கன்லி கிளவுட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பூமிக்கு அருகில் உள்ள நட்சத்திரத்தோட பேர் என்னன்னு கேட்பாங்க, ஆல்பா சென்டாரி. அப்ப ஆண்ட்ரோமேடா அப்படின்னு பார்த்தோம்னா புவிக்கு அருகில் உள்ள கேலக்சி, விண்மீன் திரள் மண்டலம். அதே மாதிரி எர்த்துக்கு நியர்ல உள்ள ஸ்டார்ன்னு கேட்டாங்க அப்படின்னா ஆல்பா சென்டாரி அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து பாருங்க. அப்ப நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான் சூரிய குடும்பத்துல மேஜரா என்ன பகுதி அதிகமா இருக்கு அப்படின்னா சூரியன் தான் அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம்.
இதுல சூரியன் தான் அதிகமா இருக்கு. அப்ப அந்த சூரிய குடும்பம் இது எந்த வார்த்தையிலிருந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா லத்தீன் மொழி சொல்லிலிருந்து சூரிய கடவுள் பெயர்ல இருந்து இந்த சோலார் அப்படின்ற வார்த்தை வந்து உருவானது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இதுல ஒரு 3 பேரை பார்ப்போம் நம்ம. ஒண்ணு வந்து தாலமி, இன்னொருத்தர் பேர் வந்து நிக்கோலஸ் கோபர்னிக்கஸ், இன்னொருத்தர் பேர் வந்து பார்த்தோம்னா ஜோகன் லிப்ரஸே. அப்ப தாலமி என்ன சார் சொன்னாங்க அப்படின்னா ஜியோசென்ட்ரிக் தியரி, புவி மைய கோட்பாடை வந்து சொல்லியிருப்பாங்க. ஜியோசென்ட்ரிக் தியரி. தாலமி ஜியோசென்ட்ரிக் தியரி. அப்ப ஜியோசென்ட்ரிக் தியரி புவி மைய கோட்பாடுனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பூமியை மையமா வச்சு அனைத்து கோள்களும் பூமியை சுத்தி வருது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப இது வந்து ஒரு தவறான கருத்து. அதுக்கு பின்னாடி என்ன கண்டுபிடிக்கிறாங்க? டெலஸ்கோப் கண்டுபிடிக்கிறாங்க. யார் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா தொலைநோக்கி 1608ஆம் ஆண்டு நெதர்லாந்து நாட்டை சேர்ந்த ஜோகன் லிப்ரஸே அப்படின்ற ஒரு நபர் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்ப தொலைநோக்கியில பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா இல்ல சூரியனை மையமா வச்சுதான், சூரியனை சென்டரா வச்சு அனைத்து கோள்களும் சுத்தி வருது அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கோபர்னிக்கஸ் சொல்லியிருப்பாரு, நிக்கோலஸ் கோபர்னிக்கஸ். அதனால அவர் என்ன கோட்பாடை சொல்லியிருப்பாருன்னா ஹீலியோசென்ட்ரிக் தியரி, அதாவது சூரிய மைய கோட்பாடை சொல்லியிருப்பாரு. ஹீலியோசென்ட்ரிக் தியரி, சூரிய மைய கோட்பாட்டை கூறியவர் நிக்கோலஸ் கோபர்னிக்கஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சரி, ஓகே, அடுத்து பாருங்க சார். அப்ப நம்ம சோலார் சிஸ்டத்துல மேக்சிமம் மெஜாரிட்டியா என்ன இருக்குன்னு சொன்னா நம்ம சூரியன் சன்னு தான் இருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்ப இதோட நிறை பார்த்தோம் அப்படின்னா 99.8%. இதோட மாஸ் 99.8%. பாக்கி இருக்க அந்த 2% தான் மற்ற பிளானட் இருக்கு, குறுங்கோள்கள் இருக்கு, மற்ற எல்லாமே இருக்கு. சரிங்களா? அப்ப சூரியனோட மேற்பரப்பு வெப்பநிலை இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டே இருப்பாங்க. சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை என்னன்னு பார்த்தோம்னா 6000 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்றோம். சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை 6000 டிகிரி செல்சியஸ். அதே மாதிரி பார்த்தோம்னா சூரியனில் 2 வெப்ப வாயுக்கள் இருக்கு. ஒன்று வந்து ஹைட்ரஜன், இன்னொன்று ஹீலியம். ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் அப்படின்ற 2 வெப்ப வாயுக்கள் இருக்கு. இந்த ஹைட்ரஜன் அப்படின்ற கேஸை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஹென்றி கேவண்டிஸ் அப்படின்னு ஒருத்தர் நபர் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஹென்றி கேவண்டிஸ் அப்படின்ற நபர் ஹைட்ரஜன் அப்படின்ற கேஸை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி சூரிய ஒளி வந்து நம்ம பூமியை வந்தடைய எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்தோம்னா 8 நிமிடம் 20 வினாடி. சூரிய ஒளி நம்ம புவியை வந்தடைய ஆகும் நேரம் 8 நிமிடம் 20 வினாடி அல்லது 8.3 நிமிடம் சொல்லலாம். இதெல்லாமே வினாடிக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 500 வினாடி சொல்லலாம். சரிங்களா? அப்ப இந்த வினாடி சம்பந்தமா வந்து ஒரு 2 கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஒண்ணு வந்து பார்த்தோம்னா 52 வினாடி, இன்னொன்னு 55 வினாடி. அப்ப இந்த 52 வினாடி பார்த்தோம் அப்படின்னா தேசிய கீதம், அதாவது ஜனகணமன ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் எழுதியிருப்பாங்க. அதற்காக பாடக்கூடிய டைமிங் என்ன அப்படின்னா 52 வினாடி. அதே மாதிரி தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா தமிழ் தாய் வாழ்த்து மனோன்மணியம் பெய் சுந்தரனார் எழுதியிருப்பாங்க. அதுக்கான வினாடி எவ்வளோனா 55 வினாடி. ஓகேவா? சரிங்க சார். மனோன்மணியம் பெய் சுந்தரனார் பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? ஓகே சார், அடுத்து பாருங்க. சரி, ஓகே சார். அடுத்து 8 பிளானட் பத்தி பார்ப்போம். அப்ப சோலார் சிஸ்டத்துல சூரியன் மெஜாரிட்டியா இருக்கு. சூரியனை சுத்தி 8 பிளானட் இருக்கு. அப்ப முன்னாடி 9 பிளானட் இருந்துச்சு. சரிங்களா? உங்களுக்கு தெரியும். அப்ப 9ஆவது பிளானட்டா வந்து புளூட்டோ இருந்துச்சு. அதை வந்து 2006ஆம் ஆண்டு குறுங்கோளா வந்து அறிவிச்சிருப்பாங்க. குறுங்கோள். அப்ப கோள்கள்னா என்ன, குறுங்கோள்கள்னா என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் சார். அப்ப கோள்கள் அப்படின்னா அதோட மீனிங் என்னன்னா கோள்கள் அப்படின்னா சுற்றி வருபவர் அப்படின்னு மீனிங் சொல்றாங்க. சுற்றி வருபவர். கோள்கள் அப்படின்னா சுற்றி வருபவர். அப்புறம் குறுங்கோள்கள்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப கோள்கள் அப்படின்னா 8 பிளானட் இருக்கு, 8 கோள்கள் இருக்கு சோலார் சிஸ்டத்துல. அதோட ஆயுட்காலம் முழுவதுமே நீள்வட்ட பாதையில் சூரியனை மட்டும் சுத்தி வரணும். அதுதான் கோள்கள்னு சொல்றாங்க. அப்ப புளூட்டோ என்ன பண்ணுச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து தன்னுடைய சுற்றுவட்ட பாதையை வந்து மாத்திக்கிறனால அதை வந்து குறுங்கோள்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? அப்ப நம்ம சோலார் சிஸ்டத்துல வந்து 5 குறுங்கோள்கள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அது என்னென்ன குறுங்கோள்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணு வந்து
செரஸ், ஈரிஸ், மேக்மேக், ஹெலமியா மற்றும் புளூட்டோ. செரஸ், ஈரிஸ், மேக்மேக், ஹெலமியா மற்றும் புளூட்டோ அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி கோள்கள்னா சுற்றி வருபவர்னு சொல்றோம். அப்ப சோலார் சிஸ்டத்தில் எத்தனை கோள்கள் இருக்குன்னு பார்த்தோம்னா 8 பிளானட் இருக்கு. சரிங்களா? இப்போ பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன்று மெர்க்குரி, வீனஸ், எர்த்து, மார்ஸ், ஜூபிட்டர், சர்டன், யுரேனஸ், நெப்டியூன். அதாவது புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் அப்படின்னு 8 பிளானட் இருக்கு. சரி, இந்த 8 பிளானட்ல பரப்பளவில் பெரிய கோள் எது அப்படின்னு கேட்பாங்க. அப்ப 8 பிளானட்ல பரப்பளவில் பெரிய கோள் பார்த்தோம்னா வியாழன், இரண்டாவது பெரிய கோள்னா சனி, தேர்டு ஒன்று யுரேனஸ், ஃபோர்த் ஒன்று நெப்டியூன். நம்ம பூமி வந்து சூரிய குடும்பத்தில் 5வது பெரிய கோள், பரப்பளவில் 5வது பெரிய கோள்னு சொல்றாங்க. அடுத்து 6வது பெரிய கோள் பார்த்தோம்னா வீனஸ், வெள்ளி, 7வது பெரிய கோள் செவ்வாய், சூரிய குடும்பத்தில் பரப்பளவில் மிக சிறிய கோள் பார்த்தோம்னா மெர்க்குரி, அதாவது புதன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா, ஒன்று வந்து சூரிய குடும்பத்தில் பரப்பளவில் பெரிய கோள் எதுன்னு கேட்டாங்கன்னா வியாழன், சூரிய குடும்பத்தில் பரப்பளவில் சிறிய கோள் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா புதன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அப்ப இதுல வந்து 2 கோள்களுக்கு வந்து நான் சிறப்பா சொல்றாங்க. ஒன்று வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்ட் கோளும், 2வது கோளும், கடைசியில இருந்து செகண்ட் கோளும். சரிங்களா? அப்ப முதல்ல இருந்து 2வது கோள் வெள்ளி, கடைசியில இருந்து 2வது கோள் பார்த்தோம்னா யுரேனஸ். இந்த 2 கோள்களும் சூரியனை கிளாக்வைஸ், கடிகார திசையில் சுற்றும். அப்ப சூரியனை கடிகார திசையில் சுற்றும் கோள். சூரியனை கடிகார திசையில் சுற்றும் கோள்கள் அப்படின்னு 2 கோள்களை சொல்லலாம். கடிகார திசைனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியனை கிழக்கிலிருந்து மேற்கு திசையை நோக்கி சுத்தும். கிழக்கிலிருந்து மேற்கு திசையை நோக்கி சுற்றுவதால் இந்த 2 பிளானட்ல சூரிய உதயம் வந்து எந்த சைட்ல வரும்னா மேற்கு டைரக்ஷன், மேற்கு திசையில இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பாக்கி இருக்க 6 பிளானட்லுமே எதிர் கடிகார திசையில சுத்தும் சூரியனை. அதாவது மேற்குல இருந்து கிழக்குல சுத்துறதுனால இதுல சூரிய ஒளி எங்க படும், எந்த பக்கம் உதிக்கும் அப்படின்னா கிழக்குல வந்து உதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சரி, ஓகே சார். அடுத்து வந்து அதே மாதிரி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 4 பிளானட், அதாவது புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், இந்த 4 பிளானட் என்ன சொல்றாங்கன்னா உட்புற கோள்கள் அப்படின்னு சொல்றாங்க, அல்லது பாறை கோள்கள் அப்படின்னு சொல்றாங்க. உட்புற கோள்கள் அல்லது புவிநிகர் கோள். புவிநிகர் கோள் அப்படின்னா என்ன மீனிங்னா, இந்த 4 பிளானட்ல வந்து பரப்பளவில் பெரிய பிளானட் எதுனா பூமி, அதனால புவிநிகர் கோள் அப்படின்னு சொல்றாங்க. அல்லது பாறைகளால் ஆனனால பாறை கோள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதே மாதிரி கடைசியா இருக்க 4 கோள்கள் வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன், இந்த 4 பிளானட் என்ன சொல்றாங்க அப்படின்னா வெளிப்புற கோள் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இன்னொரு பேர் வந்து வியாழன் நிகர்கோள், அதாவது ஜோவியன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 4 பிளானட்ல பரப்பளவில் பெரிய கோள் எதுனா வியாழன் சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா வாயுக்களால் ஆன கோள் அப்படின்னு சொல்றாங்க, வாயுக்களால் ஆன கோள். அப்ப இதை பத்தி சங்ககால நூல்ல சிறுபானாற்று படை அப்படின்ற நூல்ல சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா வால்நிற விசும்பின், விசும்பு அப்படின்னா வானம் அப்படின்னு அர்த்தம், கோல் மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு அப்படின்னு சொல்றாங்க. ஞாயிறுனா சூரியன். அப்ப வானத்துல சூரியனை சுத்தி பல்வேறு கோள்கள் இருந்ததா வந்து சிறுபானாற்று படை அப்படின்ற நூல்ல வந்து சொல்றாங்க. சரிங்களா? சரிங்க சார். சரிங்க சார், உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னா, ஆதித்யா L1 என்ற திட்டம், இஸ்ரோ செயல்படுத்திய திட்டம், எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? சரி, ஓகே சார். அடுத்தது பார்க்கலாம் சார். அடுத்ததா ஒரு பிளானட்டை பத்தி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்னு பார்த்தோன்னா மெர்க்குரி அப்படின்னு சொல்லலாம். மெர்க்குரி புதன், மெர்க்குரி புதன் முதல் கோள். அப்ப இதுக்கு எப்படி மெர்க்குரி அப்படின்ற நேம் வந்துச்சு அப்படின்னா, கிரேக்கர்கள், அதாவது ரோமானியர்கள் மற்றும் கிரேக்கர்கள் தான் இதுக்கு பெயர் வச்சிருப்பாங்க. அதை வந்து நம்ம வந்து புதன் அப்படின்னு மாத்திக்கிடும். சரிங்களா? அப்ப மெர்க்குரின்ற நேம் எதுக்காக வந்ததுன்னு பார்த்தோம்னா, ரோமானிய கடவுளின் தூதுவர் அப்படின்னு சொல்றாங்க புதனை. ரோமானிய கடவுளின் தூதுவர், அந்த கடவுளோட பேர் வந்து மெர்க்குரி அப்படின்ற பேர் வச்சிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா புதன்ல ஒரு நாள் என்பது நம்ம பூமியோட கம்பேர் பண்ணும்போது 58.65 நாள் சொல்றாங்க. ஒரு நாள் என்பது 58.65 நாள். சரிங்களா?
அடுத்து பாருங்க, இதுல வந்து வளிமண்டலம் கிடையாது. வளிமண்டலம் அப்படின்னா என்னன்னா எந்த கேசஸ்மே கிடையாது, எந்த வாயுக்களுமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. எந்த வாயுக்களும் கிடையாது. அதனால சூரியன்ல இருந்து டைரக்டா பகல் நேரத்துல வந்து வெயில வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறோம். அதாவது பகலில் அதிக வெப்பமாகவும், அதே மாதிரி இரவுல வந்து அதிக குளிராகவும் உள்ள கோள் அப்படின்னு சொல்றாங்க. பகலில் அதிக வெப்பமாகவும் இரவில் அதிக குளிராகவும் உள்ள கோள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதே மாதிரி இதுக்கு எந்த துணைக்கோள்களுமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சூரியனை 88 நாள்ல சுத்தி வந்துடும். இப்போ நம்ம பூமியை எடுத்துக்கிட்டோம்னா 365 நாள் ஆகும், அதான் 1 இயர்னு சொல்றோம். அது மாதிரி புதன் கோள் வந்து சூரியனை சுற்றி வர எத்தனை நாட்கள் ஆகும்னா 88 நாட்கள் ஆகும். சரிங்களா? அதனால இது என்ன சிறப்பா சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியனை வேகமாக சுற்றும் கோள் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். எந்த பிளானட்னா புதன் பிளானட், சூரியனை வேகமாக சுற்றும் கோள். சூரியனை வேகமாக சுற்றும் கோள் புதன். ஓகே சார், அடுத்த பிளானட் பார்க்கலாம். அப்புறம் செகண்ட் ஒன்னு பார்த்தீங்க அப்படின்னா வீனஸ், வெள்ளி. அப்ப இதுக்கும் யார் பேர் வச்சிருப்பாங்கன்னா ரோமானியர்கள் பேர் வச்சிருக்காங்க. இப்ப ரோமானியர்கள் எந்த கடவுள் பேரை வழிபட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரோமானியர்களின் அன்பு மற்றும் அழகை குறிக்கும் கடவுள் வீனஸ் அப்படின்ற பெயர் வந்து வச்சிருக்காங்க. ரோமானியர்களின் அன்பு மற்றும் அழகை குறிக்கும் கடவுள் வீனஸ். அப்ப இதுக்கு என்ன சிறப்பு? நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னோம், சூரியனை கடிகார திசையில் சுற்றும் கோள்கள் வெள்ளி மற்றும் யுரேனஸ், அதாவது கிழக்கிலிருந்து மேற்கா சுத்தும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரி வெள்ளியில ஒரு நாள், வீனஸ்ல ஒரு நாள் என்பது 243 நாள். அப்ப நம்ம பூமியில ஒரு நாள் அப்படின்னா 24 மணி நேரம், அதான் ஒரு நாள்னு சொல்றோம். இதே வெள்ளியோட கம்பேர் பண்ணும்போது வெள்ளியில வீனஸ்ல 243 நாள் சேர்ந்ததுதான் ஒரு நாள்னு சொல்றாங்க. அதனால வெள்ளி என்ன சொல்றாங்கன்னா தன்னைத்தானே மெதுவாக சுற்றும் கோள் அப்படின்னு சொல்றாங்க சார். தன்னைத்தானே மெதுவாக சுற்றும் கோள். தன்னைத்தானே மெதுவாக சுற்றும் கோள் வீனஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இரட்டை கோள்னு சொல்றாங்க. அதாவது பூமி சைஸுக்கு சேமா இருக்கனால இரட்டை கோள்கள், வெள்ளி மற்றும் பூமியை வந்து ரெண்டுமே இரட்டை கோள்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சூரிய குடும்பத்தில் வெப்பமான கோள் அப்படின்னு சொல்றாங்க வெள்ளிய. அப்ப சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள் மெர்க்குரி, புதன். அது ஏன் வெப்பமா இல்லைன்னா அதுல எந்த கேசஸ்மே இருக்காது, அதனால அதுல அப்சர்வ் பண்ணி வைக்க முடியாது. அப்ப வெள்ளியில பார்த்தோம்னா என்ன கேஸ் இருக்கு அப்படின்னா CO2 அப்படின்ற கேஸ் இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு. அப்ப இந்த கார்பன் டை ஆக்சைடு அப்படின்ற கேஸ் இருக்கனால வெள்ளிக்கோளை வந்து வெப்பமான கோள், சூரிய குடும்பத்தில் மிக வெப்பமான கோள் வெள்ளி, வீனஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த CO2 கேஸ் யார் சார் கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜோசப் பிளேக் அப்படின்ற நபர் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஜோசப் பிளேக். அப்ப இதோட பயன்கள் நம்ம ஏதாவது சொல்லலாம். இப்ப CO2 கேஸ் எதுக்காக பயன்படுத்துறாங்கன்னு சொல்லலாம். எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா தீயணைக்கும் சாதனங்களில் பயன்படுத்தப்படுகிறது. தீயணைக்கும் சாதனம், அதாவது நீங்க ஒரு ரெட் கலர் பாக்ஸ் பார்த்திருப்பீங்க, பெட்ரோல் பல்க்ல, பஸ்ல கூட பார்த்திருப்பீங்க. அந்த ரெட் கலர் பாக்ஸ்ல வந்து என்ன சார் யூஸ் பண்றாங்க அப்படின்னா தீயணைக்கும் சாதனங்களில் பயன்படுத்தப்படும் கேஸ் என்ன கேஸ்ன்னு பார்த்தோம்னா இந்த CO2 கேஸ் தான் யூஸ் பண்றாங்க. சரிங்களா? அது முன்னாடி ஸ்டார்டிங்ல சொன்னதுதான் கடிகார திசையில் சுற்றும் கோள்கள் வீனஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்தோம்னா தன்னைத்தானே மெதுவாக சுற்றும் கோள் அப்படின்னு நம்ம வீனஸ் சொல்லியிருந்தோம். தன்னைத்தானே மெதுவாக சுற்றும் கோள் வீனஸ். அதே மாதிரி இஸ்ரோ அமைப்பு வந்து வெள்ளிக்கோளை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்காக ஒரு திட்டத்தை லான்ச் பண்ண போறாங்க. அந்த திட்டத்தோட பேர் என்னன்னு பார்த்தோம்னா சுக்ராயன். சுக்ராயன் சுக்ராயன் அப்படின்ற திட்டம் வெள்ளிக்கோளை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்காக இனிமேல் செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரி, ஓகே சார், அடுத்ததா பார்க்கலாம். சார் அடுத்ததா வந்து எர்த்து, பூமி. அப்ப சூரிய குடும்பத்தில் பரப்பளவில் 5வது பெரிய கோள் அப்படின்னு சொல்றோம்.
மனிதர்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலை உள்ள கோள் அப்படின்னு சொல்றோம். எதனால ஏற்ற சூழ்நிலைன்னா அதுல மனிதர்களுக்கு தேவையான முக்கியமான கேசஸ் இருக்கு, பிளஸ் வாட்டர் கண்டென்ட் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். அப்ப எர்த்துல என்னென்ன கேசஸ் தான் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து நைட்ரஜன் பார்க்கலாம் சார். நைட்ரஜன், இப்போ நைட்ரஜன் எர்த்துல வந்து 78% இருக்கு, 78% நைட்ரஜன் கேஸ் வந்து அதிகமா இருக்கு. நீ அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் O2 எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னா 21% வந்து O2 ஆக்சிஜன் வந்து இருக்கு O2. பாக்கி இருக்க 1% வந்து ஆர்கான், கிரிப்டான் பிளஸ் CO2 மற்ற எல்லா கேசஸுமே இருக்கு. அப்ப அதிகமா இருக்கிறது நைட்ரஜன் 78%, அதுக்கடுத்து அதிகமா இருக்கிறது பார்த்தோம்னா ஆக்சிஜன் 21% இருக்கு. அதே மாதிரி கிரேக்க மற்றும் ரோமானிய கடவுள் பெயரால் அழைக்கப்படாத ஒரே கோள் அப்படின்னு நம்ம சொல்லலாம், இதை பூமியை வந்து நம்ம சொல்லலாம். சரிங்களா? அடுத்து வந்து நீலக்கோள் அல்லது நீர்க்கோள் அப்படின்னு ஒரு பேர் சொல்றாங்க, ப்ளூ பிளானட். அப்ப நம்ம பூமி வந்து ப்ளூ கலர்ல இருக்கு, அதனால இதை ப்ளூ பிளானட் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்றாங்கன்னா நம்ம எர்த்து 3 பகுதி 3 பக்கம் நீரால் சூழப்பட்ட ஒரு நிலப்பகுதி, அதனால இதை வந்து நம்ம பூமி என்ன சொல்றோம், தீபகற்பம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப நம்ம பூமியில அதிக அளவு வாட்டர் கண்டென்ட் அதிகமா இருக்கு, அதனால பூமியை வந்து ப்ளூ பிளானட் அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி வந்து சர் சி வி ராமன் அவர்கள் ராமன் எஃபெக்ட், ராமன் விளைவுல சொல்லியிருப்பாங்க. வானம் எதுக்காக ப்ளூ கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஏன்னா ஒளிச்சிதறல் காரணமாக. அப்ப கடல் நீர் ப்ளூ கலர்ல இருக்கு, அது வந்து ஸ்கைல ரிஃப்ளெக்ட் ஆகுது, அதனால வந்து ஸ்கை ப்ளூ கலர்ல இருக்கு அப்படின்னு சர் சி வி ராமன் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்க சார். அப்ப நிலவுக்கு வந்து ஒரே ஒரு துணைக்கோள், சாரி நம்ம எர்த்து பூமிக்கு வந்து ஒரே ஒரு துணைக்கோள், அதுதான் சந்திரன். நிலவு, நிலவு பூமிக்கு ஒரே ஒரு துணைக்கோள் நிலவு. அதே மாதிரி பூமியில ஒரு நாள் என்பது 23.93 மணி நேரம். அப்ப ரவுண்டா நம்ம 24 மணி நேரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப இந்த நிலவு பற்றி சந்திரனை பத்தி ஆராய்ச்சி செய்வதற்காக, சந்திரன்ல மனிதர்கள் வாழ முடியுமா, அங்க கேசஸ் இருக்கா, வாட்டர் இருக்கா அப்படின்னு ஆராய்ச்சி செய்வதற்காக 3 திட்டம் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று வந்து சந்திராயன் 1 எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 2008 2008 அக்டோபர் 22. இதோட திட்ட இயக்குனர் யாருன்னு பார்த்தோம்னா மயில்சாமி அண்ணாதுரை. மயில்சாமி அண்ணாதுரை. அப்ப மயில்சாமி அண்ணாதுரை பத்தி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு ஒரு சிறப்பு பேர் சொல்றாங்க சார், இளைய கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இளைய கலாம் என்று அழைக்கப்படுபவர் மயில்சாமி அண்ணாதுரை. அதே மாதிரி அவரோட சுயசரிதை நூல் பேர் பார்த்தோம் அப்படின்னா கையருகே நிலா. இவரோட சுயசரிதை நூல் பார்த்தோம் அப்படின்னா கையருகே நிலா. அடுத்ததா பார்த்தோம்னா சந்திராயன் 2, இது வந்து 2019 ஜூலை 15 லான்ச் பண்றாங்க. இது ஒரு ஃபெயிலியர் மிஷன், அதாவது சந்திரனுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும்போது எங்க விழுந்துச்சு அப்படின்னு தெரியல. அப்ப இதோட திட்ட இயக்குனர் பார்த்தோம் அப்படின்னா வனிதா முத்தையா. வனிதா முத்தையா. அடுத்த தேர்டு ஒன்று பாருங்க சார், சந்திராயன் 3 லாஸ்டா லான்ச் பண்ணியிருப்பாங்க, சந்திராயன் 3. அப்ப சந்திராயன் 3 எப்ப லான்ச் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2023 ஜூலை 14. அதே மாதிரி எப்ப சந்திரன்ல லேண்ட் ஆயிருக்கும்னா ஆகஸ்ட் 23. அதனால இந்த ஆகஸ்ட் 23 என்ன டேவா வந்து இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் அவர்கள் செலிப்ரேட் பண்ண சொல்லிருப்பாங்கன்னா தேசிய விண்வெளி தினம். ஆகஸ்ட் 23 தேசிய விண்வெளி தினம். தேசிய விண்வெளி தினம் ஆகஸ்ட் 23. இந்த சந்திராயன் 3 திட்ட இயக்குனர் யார் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லிருங்க. சரிங்களா சார்? சந்திராயன் 3 திட்ட இயக்குனர். இப்ப சந்திராயன் 1க்கு பார்த்தோம்னா மயில்சாமி அண்ணாதுரை, சந்திராயன் 2க்கு பார்த்தோம்னா வனிதா முத்தையா, சந்திராயன் 3க்கு அதோட திட்ட இயக்குனர் யாரா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லிருங்க. சரிங்களா? அது போக பார்த்தோம்னா பூமியோட துருவ விட்டம் என்னன்னு பார்த்தோம்னா 12,714 கிலோமீட்டர்னு சொல்றாங்க. அதே மாதிரி நிலநடுக்கோட்டு விட்டம் பார்த்தோம்னா 12,756 கிலோமீட்டர். இதோட விடுபடு வேகம் பார்த்தோம்னா 11 கிலோமீட்டர் பை செகண்ட். அப்ப பூமி தன்னைத்தானே சுத்தி வர 24 மணி நேரம், பூமி சூரியனை சுற்றி வருவதற்கு 365 நாள். அதே மாதிரி பூமியோட துணைக்கோள் நிலவு சந்திரன் பூமியை சுற்றி வர எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னா 27 நாட்கள் ஆகும். 27 டேஸ். பூமியோட துணைக்கோள் சந்திரன் பூமியை சுற்றி வர எத்தனை நாட்கள் ஆகும்னா 27 நாட்கள் ஆகும். சரிங்க சார்? அடுத்ததா மார்ஸ் பத்தி பார்க்கலாம்.
அதே மாதிரி உங்களுக்கு வந்து எஸ்ஐக்கான வந்து 20 செட் ஆஃப் புக்ஸ் வந்து காம்போ புக்ஸ் வந்து உங்களுக்கு தர்றாங்க. சரிங்களா? அதை பத்தி மேலும் தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க 9944440331 அப்படின்ற நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே சார். சார் அடுத்ததான் வந்து மார்ஸ், செவ்வாய். அப்ப செவ்வாய்க்கு என்ன பெயர் சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கு ரோமானியர்கள் பெயர் வைக்கிறாங்க, ரோமானியரோட கடவுள் பெயர் வைக்கிறாங்க. ரோமானியர்களின் போர்க்கடவுள் அப்படின்னு சொல்றாங்க மார்ஸ். ரோமானியர்களின் போர்க்கடவுள் மார்ஸ்ன்னு சொல்றாங்க. அதே மாதிரி செவ்வாயில ஒரு நாள் என்பது 24.62 மணி நேரம். செவ்வாயில் ஒரு நாள் என்பது 24.62 மணி நேரம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி செவ்வாய் கோளை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்காக இஸ்ரோ அமைப்பு செயல்படுத்திய திட்டம் பார்த்தோம் அப்படின்னா, மங்கள்யான் அப்படின்ற மிஷன், மங்கள்யான்ற திட்டத்தை லான்ச் பண்ணிருப்பாங்க. எந்த இயர்லனா 2014ல. இதோட திட்ட இயக்குனர் பார்த்தோம் அப்படின்னா அருணன் சுப்பையா. மங்கள்யான் திட்டத்தின் திட்ட இயக்குனர் அருணன் சுப்பையா அப்படின்னு சொல்றோம். நம்ம இஸ்ரோ அமைப்பு பத்தி பார்த்தோம் அப்படின்னா அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் சொல்றாங்க. 1969ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா பெங்களூர் கர்நாடகா. இஸ்ரோ அமைப்போட ஹெட் குவார்ட்டர்ஸ் பெங்களூர் கர்நாடகா. இதோட ஃபர்ஸ்ட் சேர்மன் யாருன்னு பார்த்தோம்னா விக்ரம் சாராபாய் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் சேர்மன் விக்ரம் சாராபாய். அதே மாதிரி பார்த்தோன்னா இப்ப கரண்ட்ல யாரு இருக்கா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லிருங்க சார். முதல் தலைவர் விக்ரம் சாராபாய், முதல் தமிழக தலைவர்னு கே சிவனை சொல்லலாம். இப்ப கரண்ட்ல தற்போதைய இஸ்ரோ அமைப்பின் தலைவர் யாரு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்க சார். அது போக வந்து வளிமண்டலம் மிக மெல்லியதாக இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம பூமிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு துணைக்கோள் சந்திரன் சொல்றோம். அதே மாதிரி மார்ஸுக்கு 2 துணைக்கோள்கள் இருக்கு. ஒன்னு வந்து போப்பஸ், இன்னொரு துணைக்கோள் பேரு டீமஸ் அப்படின்னு சொல்றாங்க.